அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சூரியன் 10ஆம் இடத்துல சுக்கிரனோடையும் குருவோடையும் புதனோடையும் ரிஷப ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார். 7ஆம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்கார். 8ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் மேஷ ராசியில் இருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன் மற்றும் சூரியனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க இந்த மாதம். ஏன்னா 9ஆம் இடத்துலேருந்து சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த மாதம் நடுப்பகுதி 15ஆம் தேதியில் பாருங்கள் அவர் 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த மாதம் அற்புதமான மாதம். ஆரம்ப பகுதியிலிருந்து இந்த மாதம் முடிவு வரைக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் ராசி அதிபதி நல்லா இருக்கார். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் நினச்சதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நினச்சிருப்பாங்க. ஆனால் நடக்குமான்னு பார்த்தா நடக்காது. ஏதோ ஒன்று தடையாக இருக்கும். ராசிநாதன் நல்லா இருந்துட்டால் நினச்சதெல்லாம் நடக்கும். தொட்டது தொடங்கும். உங்கள் ஆசைகள் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். சரிங்களா? இந்த மாதம் நல்ல மாதம். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். சரிங்களா? குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கூட உங்களுக்கு விலக போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்து ஏதோ ஒன்று தடையும் முடக்கத்தையும் பண்ணி வச்சுருப்பார். சரிங்களா? ஏதோ ஒன்று முடக்கமாக இருக்கும், ஏதோ ஒன்று தடையாக இருக்கும். ஏதோ ஒன்று குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழப்பம், பிரச்சனை, சங்கடங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் அதெல்லாமே குருவோட பார்வையினால் உங்களுக்கு விலக போகுது. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? 10ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கிறனால சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். ராசிக்கு பாருங்க, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் அவர் பாருங்க 9ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். போன மாதமெல்லாம் பாருங்கள் 8ஆம் இடத்துல ராகுவோட பிடியிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். அது இதுன்னு ஏதோ ஒன்று உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் பாருங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாயும் 9ஆம் அதிபதி செவ்வாயும் 9ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்தனால அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரிங்களா? தந்தை வழி சொத்து ஒரு சில பேர்த்துக்கு தந்தை வழி சொத்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். கணவன் மனைவியோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேர்த்துக்கு கணவனோ இல்லை மனைவிக்கோ உடம்பு சரியில்லாமல் போகும். மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும். மருத்துவ செலவு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால இந்த பங்குச்சந்தை விஷயங்களில் இந்த லாட்ரி ரேஸு இந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம். கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கார். செவ்வாய் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால அப்பா மூலமாக உதவி, அப்பா வழி சொந்த பந்தங்கள் மூலமாக சில உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல மாதம். சரிங்களா? தூர பிரயாணம் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் இந்த மாதம் தகுந்த ஒரு முன்னேற்றமான ஒரு மாதம் தான். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துலேயே இருக்கார். 12ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால நல்ல தொழில் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் நல்ல விதமாக போகும். ஒரு சில பேர் நல்லபடியாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. சிம்மராசினியர்களோட கனவு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா, நம்ம எத்தனை நாள் தான் வேலைக்கு போகிறது, நம்மளும் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஒரு சில பேர் சிம்மராசினியர்கள் இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்க, அதிகமாகவே இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு 11ஆம் அதிபதி புதனும் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம். ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய லாபங்கள் கிடைக்கும். சொந்த தொழில் மூலமாக லாபம், வளர்ச்சி, பிஸ்னஸ் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க, வெற்றி பார்க்க போகிறீங்க.
ஒரு சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது, சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நடக்கும். ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதிக்கு மேலே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நல்ல மாதம் இந்த மாதம். மூத்த சகோதரனால் சகோதரினால் உதவி கிடைக்கும். அண்ணனோ இல்லை அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக சில உதவி கிடைக்கும். அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆசைகள் நிறைவேறும். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதம் நிறைவேற போகுது. குருவோட பார்வை வந்து பாருங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வாகனம் வாங்கலாம் இந்த மாதம். வாகனம் வாங்கக்கூடிய நல்ல மாதம். வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ஒரு நிலம் வாங்கி ஒரு இடத்த வாங்கி போடலாம். இது எல்லாமே இதுக்கு ஒரு ஏற்ற ஒரு தகுந்த ஒரு மாதம், நல்ல ஒரு மாதம். உங்களுக்கான மாதம் இந்த மாதம். சிம்மராசினியர்களுக்கு அருமையான மாதம் இந்த மாதம். ஜூன் மாதம் அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா ராசி அதிபதி நல்லா இருக்காது, குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா ராசிக்கு 7ல் சனி இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருப்பாரு, குழப்பத்தை கொடுத்துருப்பாரு. கண்டக சனின்னு சொல்லுவாங்க ராசிக்கு 7ல் சனி இருந்துச்சுன்னா. ஆனால் இது எல்லாமே வந்து பாருங்கள், இந்த மாதம் உங்களுக்கு ராசி நாதன் நல்லா இருக்கிறனால, சூரியன் நல்லா இருக்கிறனால நினச்சதெல்லாம் நடக்கும். வேலை இல்லாமல் இருக்கீங்களா? வேலை கிடைச்சிரும். வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். உங்களோட ஆசைகள், எண்ணங்கள், உங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேறிடும். இந்த மாதம் நிறைவேறும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைச்சிரும். ஒரு சில பேர்த்துக்கு ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கும். சிம்மராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் இல்லாத நல்ல ஒரு தெளிவாக உங்களால் முடிவெடுக்க முடியும். இந்த மாதம் குழப்பங்களே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே குழப்பம் இல்லாமல் இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்தால், ராசிநாதன்கிற யார்? உடலுக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் என்ற வீட்டு அதிபதி தான் நம்ம ராசிநாதன் சொல்கிறோம். அப்போ இந்த ராசி அதிபதி நல்லா இருந்துட்டாலே உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் எண்ணங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் சிந்தனை நல்லா இருக்குன்னு அர்த்தம், மன தெளிவோடு இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்ல மாதம் இந்த மாதம். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா போன மாதமே எவ்வளவோ போராடி பார்த்தீங்க, ஒன்றும் கிடைக்கல. இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள், நல்ல வேலை கிடச்சிடும். சரிங்களா? குடும்பத்தில் இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் விலக போகுது. இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. அதிர்ஷ்டம் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மாதம். ஒரு சில பேரில் வெளிநாடு போகணுன்னு கனவாக இருக்கீங்க, கனவு கண்டுட்டே இருக்கீங்க, நடக்கலை. ஆனால் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு சக்ஸஸ் தான், வெற்றி தான். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் தான். ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள், இந்த ஜூன் மாதமே கல்யாணம் நடந்துடும். இல்லைன்னா நிச்சயம் பண்ணிடுவீங்க இந்த மாதம். இல்லைன்னா நல்ல வரன் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். உங்கள் வாழ்க்கை துணை யார்? ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனைவி யார், ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள், அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இந்த லாட்ரி வாங்குறவங்க, அடிக்கடி லாட்ரி வாங்குறவங்க, இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் பணத்தை போட்டு முதலீடு போடுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெருசாக பணத்தை போட்டு முதலீடு போடாமல் இருக்கிறது, பெரிய அளவுக்கு முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பெருசாக குறைன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கிறனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். பணம் வரும் இந்த மாதம். எப்படியும் உங்களுக்கு பணம் வருங்க, உங்களை தேடி பணம் வரப்போகுது. சரிங்களா? குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. உங்களுக்கான மாதம், அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். சொந்த தொழில், வியாபாரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம், வெற்றி கிடைக்க போகுது இந்த மாதம். சரிங்களா? வளர்ச்சி இருக்கும், வீழ்ச்சி உங்களுக்கு இந்த மாதம் இருக்கவே இருக்காது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு. அந்த சிம்மராசி 3 நட்சத்திரத்துலலாம் பிறந்திருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, பூர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. சரிங்களா? அப்போ உங்கள் வயசு என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி உங்களுக்கு போயிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பாருங்கள். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன கிரகம் உங்களை இயக்கிட்டு இருக்கு,
கண்ட்ரோலில் வச்சுருக்கு உங்களை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட தலையெழுத்தே போயிட்டுருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும். அந்த கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்க போகுது, நீங்கள் நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா, நீ என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்போ நல்ல காலம் ஆரம்பிக்கும், எப்போ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.